நீங்க சப்போஸ் சர்க்கரை நோய்க்கு வந்துட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்ல வந்துட்டு ப்ரீ டயபெட்டிக்கா வந்துட்டு டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த 4 ஹெல்த் ட்ரிங்க்ஸ வந்துட்டு காலையில வெறும் வயித்துல வந்துட்டு குடிக்கலாம். இது 4மே வந்துட்டு உங்களோட பிளட் சுகர் லெவல நல்லாவே கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் பத்தாது. அது கூட சேர்ந்து டயட் மத்த விஷயங்களையும் நீங்க பார்க்கணும். பட் நீங்க மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனாலுமே வந்துட்டு உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு கம்மியாக மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இந்த 4 விஷயமுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு நீங்க 1 நாள், 2 நாள் எடுத்துட்டு எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது வந்துட்டு நீங்க 1 மாசமாவது தொடர்ந்து எடுங்க. 30 நாள் கழிச்சு உங்களோட ரத்த சர்க்கரை அளவு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஸோ இதுல வந்துட்டு உங்க உடம்புக்கு எது நல்லா சூட் ஆகுதோ, அதையே நீங்க தொடர்ந்து 30 நாளும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வாரத்துக்கு 1 ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு இது உங்க உடம்புக்கு நல்லது தான் செய்யும். முதல் விஷயம் வந்துட்டு, வெந்தயத்த ஊற வச்சு காலையில அந்த தண்ணிய குடிக்கிறது. ஸோ நைட் ஃபுல்லா வந்துட்டு வெந்தயத்த நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் போதும். கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க தண்ணீல. காலையில வந்துட்டு அந்த தண்ணியும் குடிச்சுட்டு, முடிஞ்சா அந்த வெந்தயத்தையுமே வந்துட்டு சாப்ட்டுருங்க. ஸோ அதில உள்ள சால்யுபிள் ஃபைபருமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ரத்த சர்க்கரை அளவ கம்மி பண்ணும். உங்களோட குடல்ல உள்ள பாக்டீரியாக்கள்ல வந்துட்டு நல்ல பாக்டீரியாக்கள நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நீங்க மாத்தி மாத்தி, ஒரு நாள் வந்துட்டு இந்த வெந்தயத்த சாப்பிடலாம். அடுத்த நாள் வந்துட்டு ஆவாரம் பூவோட பொடி இருக்கும்ல, அது வந்துட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இல்ல பூவாவே டைரக்ட்டா கிடைச்சாலுமே நீங்க அத வாங்கி காய வச்சு அத வந்துட்டு பொடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ காலையில வெறும் வயித்துல வந்துட்டு இந்த ஆவாரம் பூ டீ வந்துட்டு 1 கிளாஸ் குடிங்க. டீ அப்படின்னு சொன்னோனே, அதில சர்க்கரை, தேன் இந்த மாரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஆவாரம்பூ பொடி ஒரு 3/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அந்த மாரி 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடிங்க. அதுவே போதும். ஸோ ஒண்ணு நீங்க இத குடிக்கலாம். ஸோ 2வதுன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு. அது வந்துட்டு காயாவும் இருக்கலாம், நல்லா பழுத்த பழமாவும் இருக்கலாம். ஸோ 1 கிளாஸ் நல்லா வெதுவெதுப்பான தண்ணீல 1/2 எலுமிச்சம்பழத்த மட்டும் புழிஞ்சு விட்டு குடிங்க. வேணும் அப்படின்னா வந்துட்டு அதில லைட்டா இந்துப்பு போட்டுக்கோங்க. ஆனா சர்க்கரை மாதிரி எந்த விஷயத்தையுமே சேர்க்கக்கூடாது. நீங்க வந்துட்டு வெயில் காலத்துல குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்துட்டு, நீங்க அதுல புதினா இலைகள அரைச்சும் போட்டுக்கலாம். இல்ல கையில வந்துட்டு நல்லா கசக்கி விட்டும் போட்டுக்கலாம். அதுவும் வந்துட்டு உங்க உடம்ப குளிர்ச்சியும் பண்ணும். பிளட் சுகர் வந்துட்டு நல்லாவே கம்மி பண்ணும். 3வது வந்துட்டு பட்டை இருக்குல்ல சின்னமன். அதோட பொடி கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் வந்துட்டு கொஞ்சம். இது 3மே வந்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா வந்துட்டு எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப கம்மியா வந்துட்டு எடுத்துட்டு, 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீல மிக்ஸ் பண்ணி, அத வந்துட்டு நீங்க காலையில வெறும் வயித்துல குடிக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க அந்த பட்டைய போட்டும் குடிச்சு பார்க்கலாம். இல்ல மஞ்சள், மிளகுத்தூள் இத மட்டும் தனியாவும் நீங்க குடிச்சு பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு சர்க்கரை அளவ கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களோட எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நல்லா இருக்கும். உங்க உடம்புல உள்ள கேன்சர் செல்ஸ வந்துட்டு எதிர்த்து போராடுறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். 4வது விஷயம் வந்துட்டு பெரிய நெல்லிக்கா. பெரிய நெல்லிக்கானா ஆம்லா இருக்குல்ல அது. அது கூட வந்துட்டு கொஞ்சமா கறிவேப்பில. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பில. 1 இல்ல 2 பெரிய நெல்லிக்கா போட்டுக்கோங்க. நீங்க வந்துட்டு புதுசா குடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1 நெல்லிக்காய் போட்டீங்கன்னாவே போதும். ஸோ இது 2யும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுட்டு வடிகட்டி, வேணும் அப்படின்னா லைட்டா வந்துட்டு இந்துப்பு போட்டுக்கோங்க. இல்லன்னா உப்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா 1 கிளாஸ் ஜூஸ காலையில வெறும் வயித்துல குடிச்சீங்கன்னாவே, இதுல உள்ள ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்துட்டு உங்க உடம்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டா இருந்தாலுமே, உங்க செல்கள் வந்துட்டு நல்லா சர்க்கரைய வந்துட்டு அப்டேக் பண்ணிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க கணையத்துல உள்ள செல்கள வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பா இயங்க வைக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு இன்சுலின் புரொடக்ஷனும் நல்லாருக்கும். நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த 4 ட்ரிங்க்குமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த 4 விஷயமுமே பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழற்சி. முக்காவாசி பிரச்சனை நம்ம உடம்புல வரக்கூடிய மூட்டு வலி, தசைகள் வலி, தலைவலி, ரொம்ப சோர்வா இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே பேசிக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ச்சி இல்லன்னா வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் தான் சொல்வோம். ஸோ இத நீங்க ரெகுலரா எடுத்துக்கும்போது, இது கண்டிப்பா வந்துட்டு எல்லாத்துலயுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது உங்க உடம்புல வந்துட்டு உள்ள இன்ஃப்ளமேஷன் நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு வந்துட்டு கம்மி பண்றதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமும் சொல்றேன். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். உங்க நாள்ல நீங்க வந்துட்டு அதிக அளவு சாப்பிடக்கூடிய உணவு. அது வந்துட்டு லஞ்சாவும் இருக்கலாம், இல்ல காலை உணவு, இல்ல இரவு உணவு. நீங்க வந்துட்டு உங்களோட ரொட்டீன்ல வந்துட்டு எது அதிகமா சாப்பிடுறீங்களோ, அந்த மீல்க்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 1 கிளாஸ் தண்ணீல வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு இந்த ஏசிஏவி ஆட் பண்ணி அத வந்துட்டு நீங்க குடிக்கலாம். இதுவுமே உங்களோட சர்க்கரை அளவ கம்மி பண்ணும். பட் வந்துட்டு இது உங்களுக்கு ஒத்துக்கல, இது குடிச்சா வந்துட்டு ஏதாவது எரிச்சல் இந்த மாரிலாம் தொந்தரவு இருக்கு அப்டின்னா, இத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் மேல சொன்ன இந்த 4 ட்ரிங்க்குமே வந்துட்டு, சும்மா ஏதோ வந்துட்டு வீட்டு குறிப்பு அப்படிலாம் கிடையாது. அறிவியல் பூர்வமா வந்துட்டு ப்ரூவ் ஆன, உண்மையான நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இது எல்லாமே. ஸோ, இத வந்துட்டு நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும், வெயிட் லாஸ் பண்றவங்களும் எப்படிப்பட்ட டயட்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு, உங்களுக்கு நான் ஒரு டயட் சார்ட் லிஸ்ட்டே வந்துட்டு குடுத்துருப்பேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.